நிம்மதியாக இருந்தால் நம்ம நோய் இல்லாமல் இருப்போம். நிம்மதியாக இருக்கிறது எப்படி அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்கிறேங்க. நிம்மதியாக இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாஸ்ட்டை நினைக்கக்கூடாது. அண்டு ஃப்யூச்சரை கொஞ்சமாக, அதுவும் பாசிட்டிவாக நினைக்கணும். பாஸ்ட்டை சுத்தமாக நினைக்கக்கூடாது. பாஸ்ட்டை நினைக்கிறதா இருந்தாலும் அது எப்படி இருக்குன்னா, பாஸ்ட்னா முன்னாடி நடந்தது எப்படி இருக்கலான்னு கேட்டால், நடந்த நல்ல நல்ல விஷயங்கள், நல்ல நல்ல நினைவுகள்லாம் இருக்கும்ல. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருப்பீங்கள்ல, அதையெல்லாம் நினைக்கலாம். யாரு கூடயாச்சும் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்திருப்பீங்க, ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பீங்க, அதை நினைக்கலாம். உங்களுக்கு குழந்த பிறந்த தருணத்தை நினைக்கலாம், கல்யாணம் ஆன தருணத்தை நினைக்கலாம், காலேஜில் சேர்ந்த தருணத்தை நினைக்கலாம். அங்கே நடந்த நல்ல நினைவுகள், ஒரு கல்ச்சுரல்ஸ் இல்லை ஏதாச்சும் இப்படி பாசிட்டிவை நீங்கள் நினைவுக்கு கொண்டு வரலாமே தவிர நெகட்டிவ்ஸை கொண்டு வரக்கூடாது. எல்லாமே நம்மளே கண்ட்ரோல் பண்ண முடியும் நம்ம மனசை. எப்படின்னு கேட்டால், நெகட்டிவ் வந்த உடனே வேணான்னு சொல்லி முடிவு பண்ணிடணும். அந்த இடத்துல வேணான்னு சொல்லிட்டு அந்த திங்கிங்கே வேணான்ட்டு படுத்துட்டு ஏதாச்சும் திங்க் பண்ணிகிட்டு இருந்தால் எந்திரிச்சிட்டு நீங்கள் பாட்டில் ஏதோ ஒரு வேலையை பார்க்க போயிடணும், இல்லை ஏதோ ஒரு இடத்துல சும்மா ட்ராவல் மாதிரி போயிடணும். அந்த நெகட்டிவ் நினைவுகள் வர்றப்பெல்லாம் அதை அழிச்சு விட்டுறணும். பாசிட்டிவ் நினைவுகள் வர்றப்ப அதை அப்படியே விட்டுறணும். அதுதான் நம்மளை காப்பாற்ற போகிறது. அது மாதிரி இன்னும் நிறையா ஃப்யூச்சரை நினச்சி நல்லா இப்போ நடந்தது எல்லாம் நம்ம பெருமைப்படுத்திக்கும் விதமாக நம்ம இவ்வளோ செஞ்சிட்டோம். இப்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, இவ்வளோ செஞ்சிட்டோம், இதை செய்ய மாட்டோமா அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லிக்குவாங்கல்ல. அந்த மாதிரி தான் நினைக்கணும். இவ்வளோ செஞ்சிட்டோம், நம்ம இதை செய்ய மாட்டோமா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு கஷ்டத்துலேயும் நம்ம மீண்டு இந்தளவுக்கு வந்துட்டோம், இனிமேல் நம்ம இதிலிருந்து முன்னேற மாட்டோமா, இதிலிருந்து நம்ம மீண்ட மாட்டோமா அப்படின்னு நினைக்கணும். ஸோ அந்த மாதிரி பாசிட்டிவாக நினைக்கணும். ஃப்யூச்சரை பற்றி நினைக்கிறதும் அதே தான். ஃப்யூச்சர்னால் ரொம்ப ஒரு பாசிட்டிவான இதை நினைக்கணும். நம்ம ஃப்யூச்சரில் ஒரு பிக் ட்ரீம் வேணும், பெரிய எய்ம் நம்மளுக்கு வேணும். அந்த பெரிய எய்மை வச்சுக்கிட்டா தான் நம்மளுக்கு ஒரு நிம்மதியே இருக்கும். நிம்மதியே அப்போ தான் இருக்கும். ஏன்னா சாதாரண எய்மெல்லாம் வச்சா நம்மளுக்கு அந்த எய்மே சிம்பிளாக இருக்கிறதுனால நம்ம டெய்லியுமே ஒரு நார்மல் லைஃப்பை லீட் பண்ணி கடைசியில் எக்ஸ்டென்ஷனும் அதே நார்மல் லைஃப்பாக தான் இருக்கும். எய்ம் சின்னதாக இருக்கிறப்போ அதனோட எண்டும் சின்னதாக தானே இருக்கும். அப்போ ஒரு ஹாப்பினஸ் நம்மளுக்கு பிறக்காது. எய்ம் ரொம்ப பெருசாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன ஆகுன்னா, அந்த எய்ம் நம்மளுக்கு வரப்போகுதுன்னு நினச்சி இன்றைக்கி ஹாப்பியாக இருப்போம். அப்படி நினைக்கிறவங்களுக்கு நடக்கவும் செய்யும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு எய்ம் வச்சுக்கிறது. இன்னொன்று நிம்மதியாக இருக்கிறதுக்கு பணம் தான் மெயினாக நிம்மதியை கெடுக்குது. உலகத்தில் நோய் யாருக்கு அதிகமாக வருதுன்னா, கெட்டவங்களுக்கு வருதான்னா சொல்ல முடியாது. அது மாதிரிலாம் சொல்ல முடியாது, ஒரு காமன் படுத்த முடியல. அப்புறம் இவங்களுக்கு யார் ரொம்ப ஒரு பெரிய போஸ்ட்டில் இருக்கவங்களுக்கு வருதா, இந்த மாதிரிலாம் யோசித்து பார்த்தா அவங்களுக்கெல்லாம் வர்றதை விட சிக்கனமாக இருக்கிறவங்க இல்லை கஞ்சத்தனமாக இருக்கிறவங்களுக்கு அதிகமாக வருது. அது ஏன்னு உள்ளே போய் பார்த்தா, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒவ்வொரு நாளும் 24 ஹவர்ஸும் அவங்க சேமிப்பு, சிக்கனம் இல்லை கஞ்சத்தனம் அதுக்குள்ளேயே இருக்கிறதுனால என்ன நடக்குதுன்னா, ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க ஒவ்வொரு பொருளும், காலையில் குளிக்க சோப்பு வாங்குகிறாங்க, இல்லை பேஸ்ட் வாங்குகிறாங்க, ப்ரெஷ் வாங்குகிறாங்க, பால் வாங்குகிறாங்க, இல்லை சாப்பிட்றதுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறாங்க, இல்லை சாப்பாட்டு செய்ய பண்ணுறாங்க, இல்லை ஒரு கிளினிக்கு போகிறாங்க, இல்லை ஒரு பஸ்ஸில் ஒரு கால் டாக்ஸியில் போகிறாங்க, இல்லை ஒரு பெட்ரோல் அடிக்க போகிறாங்க. எல்லா இடத்துலையுமே அவங்களுக்கு என்ன தோணுன்னா, இது அதிகம், இது எவ்வளவு, நம்ம இதில் ரிசர்ச் பண்ணி பார்க்கணும், இது எவ்வளவு, இவங்க எதுவும் சேர்த்து வாங்கிடுவாங்க, இவங்க நம்மளை ஏமாற்றிடுவாங்க, அப்படி யோசிச்சு ஒரு நாளைக்கு எத்தனை 100 நிகழ்வாச்சும் நடக்கும். 100 இடத்துலையாச்சும் பணம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு பணம் தர வேண்டியதாக இருக்கும். அந்த இடத்துலையும் இவங்க நம்மளுக்கு கம்மியாக கொடுத்துட்டாங்க அப்படின்னு நினைப்பாங்க. இவங்க தர வேண்டிய இடத்துல நம்மக்கிட்ட அதிகமாக வாங்கிட்டாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு இல்லூசன் மாதிரி. ஒரு 10 இடத்துல 100 இடத்துல 5 இடத்துல உண்மையாலுமே அவங்கக்கிட்ட அதிகமாக வாங்கியிருந்துருக்கலாம்.
95 இடம் நார்மலாக வாங்கியிருக்கலாம். ஆனால் நார்மலுக்கே அவங்க அப்படி தான் ஃபீல் பண்ணுவாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறோன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நார்மல் ப்ரைஸிங்க்கே நார்மலாக ஒரு விஷயத்தை செஞ்சு தான் ஆகணுங்கிறதுக்கே அவங்க வந்து ரொம்பவுமே மன அழுத்தத்துக்குள்ளாவாங்க. சாதாரண மன அழுத்தம் இல்லை, ட்ரெமண்டஸ் மன அழுத்தம். கோபம் வரும், அவங்களுக்கு கோபம் வரும், நிம்மதியே இருக்காது, ஒரு நாளும் நிம்மதி இருக்காது. டே அண்ட் நைட்டும் உட்காந்துட்டு இன்றைக்கி அதில் இழந்துட்டோமே, இதில் போயிட்டுச்சு, நம்மளுக்கு அதில் போயிடுச்சு அப்படின்னே சொல்லிட்டு நினச்சிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா, ஒரு மன அழுத்தத்துக்குள்ளேயே எந்நேரமும் இருக்கிறதுனால ஒரு சாதாரணமாக சிக்கனம் சேமிப்பு நல்ல குணம்னு நினச்சி ஆரம்பிச்சிருந்துருப்பாங்க வாழ்க்கையில் சின்ன வயசில். ஆனால் அது ஒரு பேரிழப்பு தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய கெட்ட குணமாக இருக்குது. எல்லா நோயாளிக்கும் அது காமனாக இருக்குது. பர்டிகுலர்லி சுகர் பேஷண்ட்ஸ்க்கு அதிகமாக இருக்குது. இதெல்லாம் நானே ஆயிரக்கணக்கான பேர் வந்து அவங்கள கிராஸ் ஆகி நான் வர்றதுனால எனக்கு தெரிய வருது. அதே மாதிரி தான் நெக் பெயின், பேக் பெயின் எல்லாம் இதெல்லாம் வந்து சிக்கனத்தோட சம்மந்தப்படுத்தி பாருங்களேன். அந்த ஒரு கேரக்டரை விட்டுருங்க, நோயற்ற வாழ்வு வாழ்கிறதுக்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்குது. ரொம்ப சிக்கனம், ரொம்ப சேமிப்பை நோக்கி, ரொம்ப சிக்கனத்தினால சண்டை சச்சரவு, குடும்பத்தில் பிளவு, எல்லாருக்கிட்டேயும் சிக்கனமாக இருந்துருவாங்க. ஒய்ஃப்கிட்ட சிக்கனமாக இருந்துருவாங்க. ரொம்ப அவங்களுக்கு உடம்பு சரியில்லைனா கூட பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் வேஸ்ட்டு செலவு, இதெல்லாம் உனக்கு எதுக்கு, உனக்கு இதெல்லாம் கழுத்து வலிக்குதுன்னு சொன்னால் இதை எங்கே போய் வலிக்குது, எனக்கெல்லாம் வலிக்காத, கழுத்து உனக்கு தான் வலிக்குதா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா இடத்துல அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் குழந்தைகள், அவங்க குழந்தைங்க மேலே, அவங்க மேலே, அவங்களுக்கே அவங்க வந்து நல்லது செஞ்சுக்க மாட்டாங்க. அவங்களுக்கே ஒரு சிங்கிள் டீ குடிக்கிறதுனால அதை 10 தடவை 20 தடவை யோசித்து வேணான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. தண்ணி தவிச்சா கூட ஒரு பாட்டில் தண்ணியை வாங்கி குடிக்க யோசிச்சுருவாங்க. இந்த மாதிரி இருந்தால் அதை மாற்றினா போதும், பயங்கரமான நிம்மதி வரும், பயங்கரமான நோயற்ற வாழ்வு வரும். இந்த சிக்கனத்தினால தான் சுகரு, பிபி, பக்கவாதம், ஹார்ட் அட்டாக் அண்டு கழுத்து வலி, இடுப்பு வலி, முழங்கால் வலி, குதிங்கால் வலி, இந்த மாதிரி இன்ஃப்ளமேஷன் உடம்புல சேர்ந்துக்கிறது, கிட்னி டேமேஜ் ஆகிறது, லிவர் டேமேஜ், எல்லாமே இந்த இதில் தான் நடக்குது. கஞ்சத்தனம், சிக்கனம், சேமிப்புங்கிற போர்வையில் இது நல்ல பழக்கம்னு நினச்சிட்டு மிகப்பெரிய கெட்ட பழக்கம். இது ஒட்டுமொத்த கெட்ட பழக்கத்துக்குமே தலைவனான ஒரு பழக்கம். இதில் அவங்க வாழவே முடியாது. அவங்க நோய்வாய்ப்படுறாங்க. 20 வயசு 30 வயசுக்குள்ளேயே நோய்வாய்ப்பட்டுறாங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கை நரகமாக தான் மாறுது. ஸோ அந்த ஒரு பழக்கத்தை விட்டால் போதும், நிம்மதி பயங்கரமாக வந்துடும். ஜெனரஸாக இருக்கணும். ஜெனரஸாக இருந்தால் நான் லாஸ் ஆகிடுவேன் அப்படின்னு நினச்சா அதுவும் போலி. ஜெனரஸானா நல்லா செலவு பண்ணி பாருங்கள், ஒரு லாஸும் ஆகாது. ஏன்னா ஹெல்த் உங்கள்கிட்ட இருக்கும். அந்த ஹெல்த்தை வச்சு நீங்கள் சம்பாரிச்சிக்குவீங்க. அது இல்லாமல் ஜெனரஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர்ஸ் நிறையா வருவாங்க. ஜெனரஸ்னால் நல்லா செலவு பண்ணி இருக்கிறது. நல்லா செலவு பண்ணியிருந்தால் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், அமைதி இருக்கும். எல்லாருமே உங்களுக்கு வந்து நீங்கள் கொடுத்தா கூட அவங்க இல்லை பரவாயில்ல வச்சுக்கோங்க, எக்ஸ்ட்ராவாக தரீங்கன்னு சொல்கிறதெல்லாம் நடக்கும். அப்படி தான் உலகம் இருக்குது. நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறப்போ நம்மளுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஆளுங்களாக வந்து நம்மளுக்கு அமைவாங்க. அவங்களும் நம்மக்கிட்ட சண்டை போட்டுட்ருப்பாங்க. ஸோ அதனால் நிம்மதிக்கான இது சொல்லியிருக்கேன். இந்த நிம்மதி இருந்துருச்சுன்னா போதும், நோயற்ற வாழ்வு வாழ முடியும். ஸோ இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணால் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணால் எனக்கு கால் பண்ணுங்கள். ஃபிசியோதெரபிஸ்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணால் எனக்கு கால் பண்ணுங்கள். திஸ் இஸ் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.